இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவரோட 101வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடி இருக்காங்க. இந்த நிலையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீதும் திமுக கட்சி மீதும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தோழர் நல்லக்கண்ணோட 100வது பிறந்த நாள் கடந்த ஆண்டு நடந்தது. அப்போவே திமுக சைட்ல எந்த ஒரு ஏற்பாடும் செய்யல. கலைவாணர் அரங்குல அவருடைய பிறந்த நாள் விழா பிரம்மாண்டமா நடத்தப்பட்டாலும் நல்லக்கண்ணோட நண்பர் மகன் மணிவண்ணன் அவரோட தலைமையில தான் எல்லா ஏற்பாடும் நடந்தது. முதல்வர் பேசினாரு. அடுத்து 101வது பிறந்த நாள் சிறப்பா எடுத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. 100வது பிறந்த நாள் தமிழக அரசு எடுத்து செய்யல அப்படின்ற அதிருப்தியே போன வருடம் இருந்தது. இப்போ 101வது பிறந்த நாள்ல அவர் அடி எடுத்து வச்சிருக்காரு. இப்போவும் தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு பெருவிழாவும் அவருக்கு எடுத்து நடத்தல. இதனால முதல்வர் மீது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பெரும் அதிருப்தியில இருந்திருக்காங்க. இதுக்கிடையில முதல்வர் என்ன பண்றாருன்னா ட்விட் மூலமா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. என்னன்னா, தியாகத்தின் திருவுருவம், விடுதலை போராட்ட வீரர், விவசாய தொழிலாளர்களுக்காக போராடிட்டு இருக்க நல்லக்கண்ணு இன்றளவும் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்காரு. இந்திய பொது உடைமை கட்சியை இன்றளவும் தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு முதுபெரும் தலைவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு பதிவை விட்டிருக்காரு. ஏன்னா நல்லக்கண்ணு அப்படின்றவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அறிஞர் அண்ணா, பெரியார் இந்த காலத்தை தொட்டு வந்த ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவர். அவர் பின்னணியில இருந்து நிறைய அவருக்கு தொடர்பான நிறைய கதைகள் இதெல்லாம் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒருத்தரோட பிறந்த நாளை தமிழக அரசு கொண்டாட மறந்தது ஏன்? முதல்வர் என்ன பண்றாருன்னா வெறும் வாழ்த்து மட்டும் தெரிவிச்சுட்டு அதோட விட்டுருக்காரு. இதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எல்லாமே திமுக மீதும் முதல்வர் மீதும் பெரும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. தோழர் நல்லக்கண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க.